எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. தலைமை பண்பு மிக்கவர்கள் புது புது சிந்தனைகளை மிக சிறப்பா செயல்படுத்தி காட்டுறவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க தான். அவங்களுக்கு இந்த 2025 தமிழ் புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்மோடு பகிர வருகை தரும் பாரம்பரிய ஜோதிட ஆசிரியர், ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு கே பசுபதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ரொம்ப சந்தோஷம். சிம்மராசி பத்தி பேசுறதுக்கு சிறப்புடன் வந்து இருக்கிற பசுபதி ஐயா அவர்களுக்கு ராஜநிலை டிவி சார்பில் ராஜநிலை டிவி வாசகர் சார்பில் உங்களை வருகின்ற வரவேற்கிறோம். ஒரு அற்புதமாக சிம்மராசியோட பலன்களை, ஏன்னா நீங்கள் ஏன்னா பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு சொன்னாங்க, நீண்டகால அனுபவம் அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க, ஜோதிடத்துறையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையில் இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. அதனால இந்த சிம்மராசிக்காரருக்கு ஒரு நல்ல பலன் சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கங்க ஐயா. ஐயா உங்களுக்கு முதல் வணக்கம். இப்போ நம்மளுடைய ராஜநிலை டிவியில் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் போயிட்டுருக்கு. இதில் நமக்கு முன்னாடி பேசிய முன்னோர்கள், மூத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் சொல்லி, தலைமை தாங்கி கொண்டிருக்கும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கமும் நன்றிகளையும் உரித்தாக்கி, இந்த ராஜநிலை டிவி நிறுவனத்தை இயக்கி கொண்டிருக்கும் நமது ராஜநிலை ராஜசேகர் ஐயாவுக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் கூறி, மேலும் நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நேயர்களுக்கும், நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இந்த விசுவாவசு சித்திரை வருட பிறப்பன்று ஐயா ஒரு தலைமை ஏற்று நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு ராசிக்கும் பலன் சொல்லிட்டு இருக்கோம். ஐயாவுடைய சிறப்பு மிக சிறந்த ஒரு விஷயம். அவர் பல்வேறு வேலைகளுக்கு இடையிலையும் இதைய சிறப்பாக மெருகேற்றி இதை கொண்டு போறாரு. அனைத்து ஜோதிடர்களையும் வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு மிக்க ஐயாவுக்கும் வணக்கத்தையும் கூறி, இப்போ நம்ம சிம்மராசி அப்படிங்கிற ஒரு நேயர்களுக்கான சிறந்த பலன்களை நாம் இந்த விசுவாவசு வருடம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்பவுமே சித்திரை மாதம் அப்படிங்கிற தொடக்கம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா சூரியனை மையமாக வைத்து தான் அனைத்து மாத பிறப்புகளுமே இங்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மாதமும் இந்த சூரியனானது ஒவ்வொரு ராசியை கடக்கக்கூடிய பயிற்சி தான் நம்ம மாத பிறப்பு அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம ஜோதிடம் சொல்லுது. அப்போ வேத ஜோதிடம் சொல்லக்கூடியதே இந்த சூரியனை மையமாக வைத்து தான். இந்த சூரியன் இல்லை என்றால் நாம சொன்ன மாதிரி உலக இயக்கம் இல்லை, பிரபஞ்சம் இல்லை, பிளஸ் கோள்கள் இல்லை, நம்ம இந்த பூ உலகில் யாருமே வாழ முடியாது அப்படிங்கிற உண்மையான ஒரு உயிர் தத்துவமே இதுல தான் இருக்கு. ஏன்னா சூரியனை தவிர வேற யாருமே இங்கே இயக்கத்தை கொடுப்பவரும் இல்லை, ஒளியை கொடுப்பவரும் இல்லை, விதியை கொடுப்பவரும் இல்லை. ஆகவே இந்த சூரியனினுடைய அருள் பெற்ற சிம்ம ராசி, ஏன்னா இது அவருடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு. அப்போ இந்த சூரியனுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு மாதமும் மாறிக்கொண்டே இருப்பதினால்தான் 12 மாதங்களின் பெயர்ச்சியாக 12 ராசிகளுக்கு உருத்தாக்கி ஒவ்வொரு ஆதித்யராக அவர்கள் நின்று 12 ஆதித்யர்கள் சேர்ந்த ஒரு சூரியனாக நமக்கு பிரதிபிம்பத்தை தருகிறார்கள். இதுவே வேத ஜோதிடம் சொல்லுகிறது. அப்போ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆதித்யர்கள் பயணம் பண்ணக்கூடிய இந்த இடத்துல இந்த மேச ராசியில் வரக்கூடிய இந்த சூரியனுடைய பெயர்ச்சியானது சித்திரை வருட பிறப்பு, அதாவது ஒரு வருடத்தின் முதல் மாதமாகவும் இதை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் மேச ராசி என்பது முதல் ராசி, அங்கே உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சூரியனுக்கு இருக்கிறது. இந்த சூரியனுடைய ஏன் உச்சம் அப்படிங்கிறாங்கன்னா, இது ஒரு சிம்பிள். ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு உச்சம்னா தெரியும். நம்ம சாதாரண மனிதர்கள் கூட ஏன் இதை உச்சம்ங்கிறோம்? சூரியன் ஒரு ஒளி கிரகம், அந்த ஒளி தன்மை அதிகமாக பிரதிபலிக்கக்கூடிய இடம் இது. அப்ப இது என்ன, ரொம்ப வெளிச்சமா இருக்கும். அப்ப வெயில் காலம் இது, இவ்வளவுதான் விஷயம். அப்ப கோடை காலம் என்பதைத்தான் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அதிகமாக மிகுந்த காலம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அவருடைய ஒளித்தன்மையானது மிக பிரகாசமாக இங்கே வரக்கூடிய விஷயம்தான். இப்ப இவர் இங்கே பாத்தீங்கன்னா மேசராசியில இப்போ பயணம் பண்ணக்கூடிய விஷயம், அவருடைய உச்ச வீட்டிற்கு சூரியன் ஒளித்தன்மையோடு வருகிறார். அப்ப இந்த
ராசியினுடைய உரிமை பெற்ற சிம்மம் நீங்க எல்லாருமே. அப்போ இவர்தான் தலைமை கிரகம். நம்ம சொல்லிட்டோம் உலக இயக்கத்திற்கே இவர்தான் தலைவர் என்று. அப்பவே நீங்க தெரிஞ்சிருக்கணும் இந்த சிம்ம ராசிக்காரர்களை யார் என்று. எங்க போனாலும் தலைமை, அவர்கள் ஒரு டீம், அரசியல்வாதி, அரசு நிறுவனங்கள், ஒரு கௌரவ பொறுப்புகள், அனைத்து விஷயங்களுமே இங்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, தலைமை கட்சி எல்லாமே இங்க சூரியனை வைத்துத்தான் நிரந்தரமாக அங்கு ஆக்கப்படுகிறது. அப்போ இந்த சிம்மத்தை ராசியாக கொண்டவர்கள் அனைவருமே இந்த தன்மைகளோடு தான் இருப்பார்கள். எங்கிருந்தாலும் அவர்கள் முன்னிலை வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் தங்களுடைய அதிகாரம் அப்படிங்கிற விஷயத்திலையும் அவங்க கவனமா இருப்பாங்க. அதனால இந்த சூரியன் என்பவர் இப்போ சித்திரை மாசம் விசுவாவசு வருடம் 9ஆம் இடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒன்றுமே இப்படிதான் வருவார். 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அப்போ இந்த சித்திரை மாசத்தினுடைய சூரியனே தலைமை கிரகமாகவும் இருக்கிறது. அதாவது மன்னனாகவும் அரசாட்சி செய்யக்கூடிய ஆளாகவும் இந்த சித்திரை மாதத்தில் சூரியனே வருகிறார். பின்பு மந்திரியாக செயல்படக்கூடிய அமைப்பும் இதே சூரியனாகவே வருகிறது. மேலும் இந்த சூரியன் இங்கு பலம் வாய்ந்த கிரகமாக இந்த சித்திரை மாதம் வருவதனால் அவருடைய வலிமை மிக மிக பெரியதாகவும் இருக்கும். தற்பொழுது இந்த சூரியன் பெயர்ச்சியாக கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்கள் அனைவருமே சிம்மத்தினுடைய தன்மை என்ன என்பதை பார்க்க போகிறோம். இப்பொழுது சிம்மராசி நேயர்கள் அனைவருமே அன்புக்கு கட்டப்பட்டவர்கள், அன்புக்கு அடிமையாக வாழ்பவர்கள். ஆனா அவர்களை சீண்டினால் மட்டும் கோபக்கரை தாபங்களை காட்டக்கூடியவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள், அன்பானவர்கள், பண்பானவர்கள். எங்கு சென்றாலும் அவர்கள் அனைவரிடத்திலுமே ஒரு வலிமை மிக்க திறமை மிக்க ஆளாக இருப்பார்கள். அவர் யாரையும் தொந்தரவு செய்ய போட்டார்கள். அவர்களுடைய விஷயம் என்ன, சிங்கத்தினுடைய தன்மை போல அமைதியாக இருக்குவார்கள். ஆனா கோபம் வந்து விட்டால் அடித்து நொறுக்கக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு உண்டு. இப்ப இந்த சிம்ம ராசி என்று சொல்லும் போது இந்த சிம்மத்திற்கான சில கிரக பயிற்சிகளை வைத்தும் இந்த வருடத்திற்கான பலன்களையும் நாம் சில விஷயங்களை சொல்லுவோம். இப்ப குரு என்கின்ற முக்கியமான கிரகம் 5ஆம் அதிபதி. இந்த சிம்மத்தினுடைய 5ஆம் அதிபதி குரு பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயம். இதுவரையில் இருந்தது நமக்கு 10ஆம் இடமான இடத்தில் அமர்ந்திருந்தார். இவர் இப்பொழுது 11ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த குரு பகவானாகவர் 11ஆம் இடத்திற்கு வரும்போது மிக சிறந்த நன்மைகளை தருவார் என்பது ஜோதிட பொது விதி. இப்பொழுது சிம்மத்தில் இருந்த அனைவருமே இந்த 2.5 வருடங்கள் அனைத்துமே அவர்கள் மிக சிரமமாகவும் பிரச்சனைகளையும் சந்தித்து அவர்கள் நொந்து எப்பொழுது நமக்கு வழி பிறக்கும் என்று உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரமாகும். அப்போ இந்த குரு பகவானானவர் பூர்வ புண்ணியாதிபதி நமக்கு 11இல் நின்று அங்கிருந்து 7ஆம் பார்வையாக இதே 5ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த பூர்வ புண்ணியம் என்பது மிக மிக சில மாற்றங்களை கொடுக்கும். இந்த 5ஆம் இடம் என்பது குல தெய்வம் சார்ந்தது. நம்மளுடைய விருப்பம், காதல், அனைத்து விஷயங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய 5ஆம் இடம். இந்த குரு பகவானே லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் நின்று அங்கிருந்து நமக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பது, அவருடைய இடத்தை பார்த்து சிறப்பை தருவது. அந்த இடத்தில் என்ன விஷயம் நடக்குன்னா, நம்ம குலதெய்வம் கோயில்கள்ல புனரமைப்பு, கும்பாபிஷேகம், பூஜைகள் நடத்தக்கூடிய விஷயம், முன்னின்று நாம் தலைமையேற்று நடத்தக்கூடிய விஷயங்கள், கோவில் திருப்பணிகளில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், இந்த விஷயங்கள் அனைத்துமே அங்கு நடக்கும். குலதெய்வத்தினால் இப்ப தெரியாமலோ அது புரியாமலோ வாழ்ந்த அனைவருக்குமே, குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவர்கள் அனைவருமே இந்த காலகட்டத்தில் அந்த குலதெய்வத்தை ஒரு பெரியவர்களின் மூலமாகவோ, முன்னோர்கள் மூலமாகவோ, குருமார்கள் மூலமாகவோ ஆசீர்வாதத்துடன் கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிய வைக்கும். உங்களை அங்கே அடையாளம் காட்டி இருக்க செய்யும். இதன் மூலமாக உங்க முன்னோர்களுடைய அருளையும் பெறுவதற்கு இந்த குரு பகவானானவர் கண்டிப்பாக உங்கள் வழிவகை செய்வார். ஏனென்றால் இந்த 5ஆம் இடம் என்பது உங்களுடைய ஆசைகள் எதுவே நிறைவேறாமல் இருந்தது. ஏனென்றால் சனியினுடைய பார்வை 7ஆம் பார்வையாக இருந்தது. எப்பொழுது தள்ளி போகும்னே நினைச்சிட்டு இருந்தீங்க. சில பேர் 8க்கு வந்துட்டாரு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு. அது குருவினுடைய வீடு. அதை முதல் தெரிஞ்சுக்கணும். அந்த சனி பகவான் போய் இருக்கக்கூடிய வீடும் குருவினுடைய வீடு. அந்த குருவை மீறி அந்த கர்மகாரகனும் தர்மவானாக இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி கர்ம பகவான் வேலை செய்வாரு யோசிச்சு பாருங்க. சனி பகவான் ஒரு எப்படி சொல்றது, தராசு நியாயமிக்கவர். அதாவது பாவ புண்ணியத்தை நிறுத்து கொடுப்பவன். அவன் கர்மகாரகனாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தர்மகாரகர்கள்.
அப்ப தர்மம் செய்து பல புண்ணியங்களை சேர்த்த நீங்களுக்கு கர்மகாரகன் எதுவும் செய்ய மாட்டார். ஆகவே இந்த குருவினுடைய தன்மை மிக சிறந்த பலன்களை உங்களுக்கு இந்த இடத்தில் 5ஆம் இடத்தில் கொடுக்கும். மேலும் இவருடைய 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இதுவரையில் நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சி, நீங்களுடைய எல்லா விஷயங்களையும் எப்படி செய்வது என்று தெரியாமல் இருந்ததுக்கு ஒரு மாற்றத்தையும், ஒரு வெளிநாடு போறதுக்கு, ஒரு இருப்பிடத்தை மாற்றுவதற்கு, ஒரு வேலை தொழில் மாற்றுவதற்கு, அல்லது தொழில் ரீதியான கடன் வேண்டும், நம்ம புது தொழில்கள் செய்யலாம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் எல்லாத்துக்குமே இந்த குரு பகவானுடைய அருட்பார்வையினால் அனைத்து விஷயங்களையும் மாற்றும். இப்பவே பாத்தீங்கன்னா நீங்க 1 மாசம் 2 மாசமா அனைவருமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக சந்தித்திருப்பீர்கள். இது உறுதி, உங்கள் மனதுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே பண்ண முடியாது இருந்தது, கொஞ்சம் அப்படியே ஒளிவட்ட தெரிகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள கண்டிப்பா வரும். ஏன்னா அது இருந்தே தீரும். இந்த குரு பகவானுடைய ஒளி உங்களை ஆக்கிரமித்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த 3ஆம் இடங்கிறது ஒரு சிறு விஷயங்களிலாவது மாற்றத்தை கொடுத்து உங்களை மீண்டும் மீண்டும் புதிய முயற்சிகளுக்கு உருவாக்கும். மேலும் இவருடைய 9ஆம் பார்வை 7இல் பதிகிறது. இந்த 7ஆம் இடத்துலதான் சனி பகவான் இருந்து நம்மளுக்கு சிரமத்தை கொடுத்துட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல குரு பகவானுடைய 9ஆம் பாக்கியஸ்தான பார்வை பதிகிறனால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய திருமணம், 7ஆம் இடம், தொடர்பு, வெளி தொடர்புகள், நம்மளுடைய பார்ட்னர்ஷிப்பு, உறவுகள், நட்புகள், வெளிவட்டாரத்தினுடைய விஷயங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா சிறப்பை தரும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல எனக்கு அப்படின்னு கிடைக்கக்கூடிய வெளியில போனாதான் நம்ம ஜெயிக்க முடியும். இங்கே உட்காந்துட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த 3, 7, 11ங்கிற ஸ்தானத்தை குரு பகவானுடைய ட்ரையாங்கிள்ல கண்டிப்பா போறனால உங்க வாழ்க்கை மாற்றத்துக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா உங்களை அவரு தயார்படுத்தி அழகா கொண்டு போயிடுவாரு. அதனால 7ஆம் இடம் என்பது மிக சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் என்பது உங்களுக்கான திருமணம், கூட்டு உறவு, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆணுக்கு பெண் கிடைக்காமல் இருந்தது, பெண்ணுக்கு ஆண் கிடைக்காமல் இருந்தது, திருமணங்கள், குழந்தைகள் பிறப்புக்கான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு சுபத்தை தரும். ஏனென்றால் இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. அதனால தாமத புத்திரம் இருந்தவங்களுக்கும் சரி, குழந்தை நல பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கும் சரி, மருத்துவ ரீதியான விஷயங்கள் கிடைத்து அந்த குரு பார்வையின் மூலம் உங்களுக்கு நல்ல விதமான தெளிவான ஒரு முடிவுகள் கிடைப்பதற்குமே இது மிகச்சிறந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். மேலும் இங்கு சனி பகவான் உங்களுக்காக அவருடைய 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலுமே, இது 8ஆம் இடம் என்பது எல்லாருமே பயந்துக்கிறாங்க. ஏன்னா இது மறைமுகமான இடம் அப்படிங்கிற விஷயத்தினால பயந்துக்கிறாங்க. ஆனா அது குருவினுடைய வீடு, மோட்சஸ்தானத்தினுடைய வீடு. அப்ப அந்த குருவே நமக்கு 11ல் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப சனியினுடைய பார்வை திரும்ப எங்க போய் விழுகுனா உங்களுக்கு 10ஆம் இடத்துலதான் விழுகும். அப்ப தொழில் சார்ந்த மாற்றம், ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் சார்ந்த மாற்றங்களையும் கொடுக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். புரியுதுங்களா? அங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் பேச்சில். அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கு லக்னத்துல ராகு கேதுக்கள் மாதிரி லக்னத்துல கேது வருதுன்னு கூட சொல்லுவாங்க. உங்களை பண்படுத்தும், அவ்வளவுதான். இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ அதுல இருந்து உங்களை பண்படுத்தி கேது பகவான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி சைலண்டா வேலை செய்யக்கூடிய தன்மையை இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கொடுத்துருவார். நீங்க யாரும் தேவையில்லாம உங்களை உணர்ச்சி பச வைக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பே தர மாட்டீங்க. ஏன்னா நீங்களே பேச போறது இல்லை. ஏன்னா பேசாம அமைதியா இருப்பது நமக்கு சால சிறந்ததுங்கிற முடிவுக்கு நீங்க ஏற்கனவே இப்ப வந்துட்டீங்க. ஏன்னா நம்ம பேசியோ சிக்கலாகி பிரச்சனை ஆயிட்டுங்கிறனால உங்களுடைய தன்மையை இங்க உணர வைத்திருக்கிறது கிரகங்கள். அப்ப நீங்களே உங்களுடைய தன்மையை குறைச்சு அமைதியாகவும் இருக்கக்கூடிய தன்மைக்கு வந்துட்டனால உங்களை எதுவும் வச்சு செய்ய போறதில்லை சனி. ஆகவே இந்த குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்துல பதியறனால உங்களுடைய பேச்சு திறமையும் இனிமேல் சிறப்பா இருக்கும். புரிஞ்சு பேசுவீங்க, எங்க பேசணுமோ அங்க பேசுவீங்க, எப்படி பேசணும் அப்படி பேசுவீங்க. அப்ப இதையெல்லாம் கொடுக்கும்போது நீங்க அழகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அங்க கொடுத்துருவாரு. இதுதான் விஷயம். அப்ப இதைய புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க இங்க வாழணும். வேற ஒரு பெரிய விஷயம் உங்களை ஒன்றும் பண்ண போறது இல்லை. ராகு 7ல இருக்காரு. உங்க விருப்பங்கள், எதிராளிகள், அதே நான் சொன்ன மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன கொடுப்பாரு? உங்களுடைய எக்ஸ்ட்ரானரியான விஷயங்களை, தொடர்புகளை உருவாக்கிட்டே இருக்கும். என்னதான் நீங்க கம்மன் இருந்தாலும் உங்களை என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறக்கு ஆள் வரும். இதான் விஷயம். நமக்கு வேணாண்டா சாமின்னு உட்கார்ந்து இருந்தீங்க. ஆனா இப்ப என்ன பண்ணுவாரு? நான் உன்னை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துக்கு சேர்த்துறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல காலகட்டம் இது. அப்ப 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுமே உங்களுக்கான விஷயம் என்ன என்பதை உணர்த்தி உங்களுடைய கர்மத்தை கரெக்டா தெளிவா காட்டுவார்.
அப்ப நாம என்ன செய்யணும், எப்படி இருக்கணுங்கிற விஷயத்துக்கு உங்களை உட்படுத்தக்கூடியதுதான் இந்த சனி பகவானுடைய விஷயம். அப்போ இந்த கிரக பெயர்ச்சிகள் உங்களுக்கு எப்பவுமே சிம்ம ராசி என்பது சூரியனுடைய அதிகாரம். அவர் தான் இந்த உலகத்தின் இயக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ உங்களை சார்ந்து அனைத்து விஷயங்களுமே நடந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ இந்த சூரியனுடைய ராசியில பிறந்தவங்க, லக்னத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே மிகச்சிறந்த மாற்றத்திற்குடியான மாற்றம் கிடைக்கும். ஏன்னா நீங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் சொன்னோம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய குழந்தை, உங்களுக்கு பொருளாதாரம், புத்திர பாக்கியம், திருமணம், வேலை வாய்ப்பு, இடமாற்றம், அயல் நாடுகளுக்கு போகக்கூடியது, இது எல்லா விஷயத்திலுமே புது புது விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். இதையெல்லாம் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகா இருக்கு. ஏன்னா 3-7-11ங்கிற போது அங்க குரு பகவானை உட்கார்ந்து உங்களுக்கான 5ஆம் இடத்தின் மாற்றத்தை அங்கிருந்தா கொடுக்குறாரு. அப்ப அந்த விஷயத்தை, பூர்வீகம் தொட்ட விஷயங்கள், முன்ஜென்மத்தினுடைய தொடர்புகளை எல்லாமே உங்களுக்கு தெளிவாக்குவார். இதையை கரெக்டா புரிஞ்சு பயன்படுத்தினீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தை மாசம் உங்களுக்கு நல்ல சிறந்த பலன்களை கொடுக்கும். மேலும் வந்து சித்திரை, வைகாசி, ஆனி மாதங்கள்ல இந்த வருடத்துல மிக சிறந்த நல்ல பலன் கிடைக்கும். அதையெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணும். ஏன்னா சூரிய பகவானுடைய அந்த இடத்துக்கு வரும்போது அந்தந்த விஷயங்களை கரெக்டா கொடுப்பாரு. அப்ப அது முதல் 3 மாதங்கள்ல 4 மாதம் நல்லாவே இருக்கும். நீங்க இந்த மாற்றத்தை எல்லாம் சரியான முறையில பயன்படுத்திட்டே போனீங்கன்னா மட்டும்தான் மிக சிறந்த வாழ்க்கையும் அங்க கிடைக்கும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க இதுல வந்து மகம், பூரம், உத்திரம்ங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இதுல கேது பகவானும் வந்து உட்கார்றாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மகம் அப்படிங்கிறது இங்க இருந்தாலும் இப்ப சூரியனே வந்து அஸ்வினி நட்சத்திரத்துலதான் மேசத்துல பயணம் பண்ண போறாரு. ஆனா அங்கதான் அவருக்கு உச்சம்னு சொல்றோம். அப்ப கேதுவினுடைய நட்சத்திரத்துல பயணிக்கும் போதுதான் சூரியன் பிரகாசமாகிறாருன்னு சொல்றோம். அப்ப அதே நட்சத்திரம் தான் இங்கே இருக்கு, அதனுடைய திரிகோணம் தான் இங்கே வருது. அப்ப இங்க சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்போ மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் 4 மாதங்கள் மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கும். இடையில தான் கொஞ்சம் குறைவான விஷயங்கள் நடக்கும். அப்ப கவனமா இருந்துகிட்டா சரி. அடுத்த 4 மாதங்களும் சிறப்பா இருக்கும். பூர நட்சத்திரக்காருக்கு எப்பவுமே லைஃப் ஒரே மாதிரியே ஜாலியா தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க எப்பவுமே என்ஜாய் பண்ற ஆளுக்கு தான், சரிங்களா? அதனால சிம்மத்தில் இருக்கிறனால என்ன கிடைக்குதோ அழகா அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. உத்திரம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், இவங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் இந்த வருடம் கிடைக்கும். ஏன்னா சூரியனும் இங்க வந்து ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருக்கும்போது தங்களுடைய பேச்சை, அதாவது என்ன சொல்லுவாரு, மன்னருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர் தான் மந்திரி. இப்ப இங்க மந்திரியாகவும் சூரியன் இருக்கிறனால 2 பேரும் ஒரே மாதிரியே யோசிக்கும் போது சில நல்லதும் நடக்கும். அதாவது எப்படி சொல்ல, அதிகாரம் மிக்க வேலைகளும் நடக்கும், பிரச்சனைகளும் நடக்குங்கிறத இங்க நாம எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு மந்திரி கிட்ட இருந்து ஒரு ஆலோசனை கேட்கறதுக்கு வேற ஒரு தன்மையில இருந்தா தான் அது தப்பு ரைட்டுன்னு தெரியும். ஆனா இங்க ஏற்கனவே நம்ம சிம்மம் வலிமை வாய்ந்தது. அந்த சிம்மமே ராஜாவாகவும் இருந்து மந்திரியாகவும் இருக்கிறதுனால அந்த ராஜாவும் மந்திரி ஒரே மாதிரியான சிந்தனையில தான் போவாங்க. அப்ப நல்ல பலன் முடிவெடுத்தாலும் போல்டா இருக்கும், கெட்ட விஷயங்கள் நடத்தினாலும் அதிரடியா இருக்கும். அப்போ அதிரடியாகவும் அருமையானதாகவும் நிறைந்த வருடமாகத்தான் இங்க இருக்கும் ஒழிஞ்சு நீங்க காம இருக்க வேண்டிய சில நேரங்கள்ல அதிரடி திருப்பங்களும் அலட்டலான விஷயங்களும் கிடைக்கும். சில நேரங்கள்ல அமைதியான முறையிலும் நடக்கும். ஆகவே எதற்கும் தயாராக இருந்து இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்தை சிறப்பாக கொண்டாடுங்கள். குரு பகவானுடைய அருளோடும் முன்னோர்களுடைய அருளோடும் அனைவருடைய இறை அருளாலும் நல்ல முறையில இந்த புத்தாண்டு பலனை சிறப்பாக கொண்டாடும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். ராஜநிலை டிவி நேயர்களுக்காக சிம்மராசி பலனை அற்புதமா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நன்றி. இந்த வாரம் ஒரு 2 கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். திருமணம் ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? சிம்மராசிக்காரருக்கு திருமணம் நடக்கூடிய ஐயா கண்டிப்பா இருக்குங்க ஐயா. ஏன்னா ரொம்ப வருஷம் வந்து இப்ப 7ல சனி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு 7ல சனி இருக்கு, உங்களுக்கு கிடைக்காது, தாமதப்படுத்துனே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா 7ஆம் இடத்த அதிபதியும் அவரு தான் ஆல்ரெடி. அப்ப அவர் தாமதத்தை கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால இந்த வருடம் அந்த இடத்தை குரு பார்வை பண்றாரு இல்லையா, 9ஆம் பார்வையா பாக்கியஸ்தான பார்வை பண்றாரு. அப்ப அவர்களுக்கு இதுவரைக்கும் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றி கண்டிப்பா கொடுக்கும். 7ஆம் இடங்கிற போது நமக்கு கலத்தரத்தை அருமையா கொடுக்குங்க ஐயா. கண்டிப்பா முதல் திருமணம், 2வது திருமணம், பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய அனைத்தையுமே சிறப்பாக்கி தரும் ஐயா. சரிங்க. இப்ப குழந்தை பாக்கியம், ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய 2 திருமணம் 1, குழந்தை பாக்கியம் 1, தொழில் 1, இதுதான் விஷயம். ஆமாங்க. குழந்தை பாக்கியம் ஏதாவது இப்ப எப்படி அவங்களுக்கு நீண்ட நாளா ஒரு 10 வருஷம் 5 வருஷமாய் குழந்தை பாக்கியம் இல்ல, அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்போ கண்டிப்பா இருக்குங்க ஐயா. இதுவும் ஏன் சொல்றோம் அப்படின்னா, அப்ப நீங்க 11ல குரு பகவான் அமர்ந்து இருக்கிறாரு சிம்மத்துக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பார்வையை இவங்களுடைய 3ஆம் இடத்தையும் பாக்குது.
3ஆம் இடத்தையும் 5ஆம் பார்வையா 3ஆம் பார்த்தாரு. இடம் வீரியஸ்தானம். வீரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம், புது மருத்துவம் அப்படி கிடைக்காம இருந்தவங்களுக்கு கூட ஒரு மாற்று மருத்துவமும் 5ஆம் இடம் புத்தகஸ்தானம். புத்திரஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப அந்த மாற்று மருத்துவம், மாற்று விஷயங்கள் ஏதாவது கொடுத்து அவங்களுக்கான புதிய உறவுகளையும் அங்க கொடுக்கு இல்லையா? அப்ப அது குடும்பத்திற்கான உறவுகளையோ புது விஷயங்களை கொடுத்து அவங்களுக்கு அந்த புத்திர பாகியத்தையும் கண்டிப்பா கொடுக்குங்க ஐயா. இதை பயன்படுத்திக்கணும். நம்ம அதைத்தானே சொல்ல வர்றோம். இங்க இந்த இடத்துல அவங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அதற்கான விஷயத்தை அடைஞ்சிடலாங்க ஐயா. சரி, சிம்ம ராசிக்காரர்கள்லாம் வந்து ஜோதிடம் வாழ்க்கை எப்படி? ஏன்னா சிம்ம ராசிக்காரர் நிறைய பேர் ஜோதிடர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குங்கய்யா? நல்லா இருக்கு. அதாவது இன்னைக்கு இப்பதான் வந்து இப்ப ஜோதிடத்துல எத்தனையோ விஷயங்கள் பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஆனா இப்ப வந்து கேது பகவான் அங்க இருக்காரு. நம்ம சிம்ம ராசிக்குள்ள வந்து பயிற்சி ஆகும்போது அமருவாரு. அப்போ ஞானக்காரகன் தான் இங்க ஜோதிடத்தினுடைய மிக பெருமை புரிதலை. என்னதான் கிரகங்கள் இருந்தாலும் ஒருவன் ஞானத்தன்மை அடைந்தாதான் அடுத்தவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க முடியும். அப்போ இவங்க எல்லாருமே அருமையா இதுவரையில் இல்லாத ஒரு புது முயற்சிகள்ல ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவர்கள் ஒரு தெளிவு பெற்று மற்றவர்களுக்கும் உபதேசங்களை பண்ணி மிக சிறந்த தன்மையில சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தை கண்டிப்பா பெறுவாங்க ஐயா. அவங்க உணர்வாங்க, கண்டிப்பா உணர்வாங்க ஜோதிடரை. ரொம்ப சந்தோஷம். அது மக நட்சத்திரத்துக்கு சொன்னீங்க. ஏன்னா வந்து ராசி அதிபதி வந்து பொதுவா வந்து சிம்மத்துல வந்து மகம் இருக்கு. ஆமாங்க ஐயா. அதோட அதிபதி வந்து சூரியன் வந்து மேசத்தில் உச்சமாகிறாரு சொல்லிட்டு வந்து மக நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பூர நட்சத்திரத்துக்கு ஒண்ணு சொல்லலையே நீங்க? இல்ல, பூர நட்சத்திரம் சொன்னாங்க ஐயா. அவங்க எப்பவுமே நார்மலா போற ஆளுக்கு தானே. அவங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அப்ப அவங்க கிடைக்கிற போக்குல அவங்களுக்கு நல்லா இருக்கு. அவங்களுக்கு வந்து நார்மலாவே வாழ்க்கை போயிடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கும். இப்ப ஏன்னா மகத்துக்கு வந்து கிடைக்கும், பெருசா கிடைக்கும், விரத்திகளை உருவாக்கக்கூடிய நட்சத்திரம் அது. ஆனா இது வந்து பூர நட்சத்திரங்கிற போது அது சுபகமா எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு லைவ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிருன்னு சொல்ல வந்தோம். அவ்வளவுதான். பொதுவா இந்த சிம்மராசி நாயர்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவா எடுத்தோம் அப்படின்னாங்க ஐயா, அதான் சொன்னேன், அதிரடி திருப்பங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக. இதுவரைக்கும் இல்லாத விஷயங்களை அவங்களுக்கு உணர்த்தும். அதை ஆனா அவங்க கேட்ச் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா கஷ்டமும் இருக்கும், நல்லதும் நடக்கும். அதை அவங்க புரிஞ்சு பக்குவமா நடந்துட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் மாற்றம் தான். ஏன்னா 11ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார்கள் ஐயா. அப்ப அந்த விஷயத்த கண்டிப்பா அவங்களுக்கு கொடுத்துத்தானே தீரணும். இது வரைக்கும் இல்லாத அதிர்ஷ்டமும் லாபமும் அதிரடியா கொடுப்பாரு. கண்டிப்பா இருக்கு இல்லைங்க ஐயா. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐயா அவர்கள் வந்து ராஜநிலை டிவி நேயர்களுக்காக வந்து தன்னுடைய எத்தனையோ வேலைகளை விட்டுட்டு வந்து நம்மளுக்கு ஒரு அழகா வந்து சிம்மராசினுடைய பலனை சொன்னார். ராஜநிலை சோதரர் உயர்திரு பசுபதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக். நன்றி, வணக்கம் ஐயா. எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி என்னை வழிநடத்தக்கூடிய ராஜசேகர் ஐயாவுக்கும் நம்ம மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய குருமார்கள் அனைவருக்கும் மேலும் அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் நான் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இது ஐயாவின் மூலமாக என்னுடைய பயணம் மேலும் மேலும் நல்ல முறையில் அமையும்னு ஐயாவுடைய ஆசீர்வாதத்தையும் உங்க முன்னாடி கேட்டுக்கிறேன். நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி. அனைவரும் வாழ்வாங்கு வாழ இறைவனை வேண்டுவோம்.